ஆருத்ரா கோல்ட் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ரூசோவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3 நாட்களில் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், முழு தகவல்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் முதலீடுகளை பெற்று 2400 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் ஹரீஷ், பாஸ்கர், மோகன், ரூசோ உள்பட பலர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட ரூசோவுக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜாமீன் வழங்கி நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ரூசோவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைவரையும் சரிகட்டி விடுவதாக கூறி ரூசோ மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் அவருக்கு ஜாமீன் விடுவித்தது தவறு என்றும், ஜாமீனில் இருப்பதால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், பாதிக்கப்பட்ட பலர் புகார் அளிப்பதை தடுக்க வாய்ப்புள்ளதால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். ரூசோ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதால் ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி ரூசோவுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் 3 நாட்களில் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும், சரணடையவில்லை என்றால் அவரை கைது செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.